Measure the angles of a given figures using protractor and identify the type of angles as acute, obtuse, right or straight angle. So இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இது நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சாச்சு. டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மீட் இல்ல நமக்கு திஸ் ஃபார்ம்ஸ் அ பெர்பெண்டிகுலர். இது என்னது பாத்தீங்கன்னா இது நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். திஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஆங்கிள் இஸ் திஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ரைட் ஆங்கிள். ஓகேவா? தென் திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். வாட் இஸ் த ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் 180 டிகிரி. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் தான் நம்ம நோட் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா திஸ் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ வித் இஸ் அக்யூட் ஆங்கிள். லெஸ் தென் 90 டிகிரியா இருந்தா என்னது? அக்யூட் ஆங்கிள். கிரேட்டர் தென் 90 டிகிரியா இருந்தா என்னது? அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, திஸ் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி அண்ட் இட் இஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரி. ஸோ இப்போ இதோட ஆங்கிள் மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா நம்ம எப்படி பார்க்கணும்னு பாருங்க. கரெக்டா இந்த பேஸ் லைன்ல இது வைக்கணும். இப்படியோ இல்ல கீழேயோ மேலேயோ வைக்கக்கூடாது. நம்ம இந்த பேஸ் லைன் இருக்குல்ல அது வந்து இந்த இடத்துல கோயின்சைட் ஆகணும். இங்க கீழே இருக்க லைனும் இந்த பேஸ் லைனும் கோயின்சைட் ஆகணும். அப்ப பாத்தீங்கன்னா இது 90 டிகிரி. இங்க பாத்தீங்கன்னா இந்த பேஸ் லைன்ல கோயின்சைட் ஆகணும். கரெக்டான இந்த பேஸ் லைன்ல வைக்கணும். இந்த பாயிண்ட் 90 டிகிரில இருக்கணும். இந்த பேஸ் லைன் 90 டிகிரில இருக்கணும். அப்போ வாட் இஸ் த ஆங்கிள் வி ஆர் கெட்டிங் ஹியர் அப்படின்னு பார்த்தோம்னா வில் பி கெட்டிங் 45 டிகிரி. ஓகே, இதுல எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 45 டிகிரி வரும். ஸோ திஸ் ஐ மார்க் இட் as 45 டிகிரி. இப்போ இங்க பார்த்தோம்னா கரெக்டா இந்த பேஸ்ல கொண்டு போய் இந்த ஏரோ மார்க்ல இந்த பேஸ்ல கொண்டு போய் அந்த பாயிண்ட வைக்கணும். கரெக்டா இந்த கீழே இருக்கிற பேஸும் கோயின்சைட் ஆகணும். ஸோ இதை நம்ம மெஷர் பண்ணோம்னா என்ன வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருக்குல்ல மெஷர்மெண்ட். ஸோ திஸ் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு மெஷர்மெண்ட், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் டிகிரி அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் 105 டிகிரி அண்ட் தட் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இந்த மெஷர்மெண்ட் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா 105 degree and that is obtuse angle.